கைத்தாளத்தோடும் கர்த்தரை என்ன செய்யணும்? துதிக்கணும். உங்க முழு பலத்தோட ஆண்டவரை நம்ம பாடுவோம். ஹல்லேலூயா. நிச்சயமாவே நம்ம பாடும் ஆண்டவர் தம்முடைய அக்கினியை ஊற்றுவார். ஹல்லேலூயா. கையை நல்ல உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சேர்ந்து கை தட்டி பாடலாமா? நல்ல உங்க சத்தம் வரணும். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். இப்ப நீங்க அனல் கொண்ட இதயம் தியானம் செய்கையில் அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. சொல்லுங்க. வெரி குட். ஹல்லேலூயா. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அனல் பாடுங்க பாடுங்க நல்லா கவனிங்க. தியானம் செய்கையில். சேர்ந்து பாடும். பச்சை வைக்க வந்தேன். ஆமென். பூமியில் அக்கினி இப்பொழுது எரிய வேண்டும் ஏங்குகிறார் அவர். ஹல்லேலூயா. ஆமென். அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். ஒரு முறை கூட அக்கினி மூண்டது, அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அதிசய அக்கினி, அழைப்பு விடுக்கும் அக்கினி, அசுத்தம் நீக்கி அனுப்புகின்ற அன்பு அக்கினி. அதிசய அக்கினி, அழைப்பு விடுக்கும் அக்கினி, அசுத்தம் நீக்கி அனுப்புகின்ற அன்பு அக்கினி. சுட்டெரிக்கும் அக்கினி, சுத்திகரிக்கும் அக்கினி, பரிசுத்த ஸ்தலமாக்கும் தூய அக்கினி. சுட்டெரிக்கும், சுத்திகரிக்கும், பரிசுத்த ஸ்தலமாக்கும் தூய அக்கினி. கைத்தட்டி அக்கினி சத்தமா. பரலோக பரிசுத்த. நல்ல கைத்தட்டி சத்தமா அக்கினி. இன்னும் சத்தமா. ஆமென். பரலோக. ஒரு முறை கூட கைத்தட்டி அக்கினி. ஆமென். பரலோக. இன்னும் ஒரு முறை அக்கினி. ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் ஒரு முறை அக்கினி அக்கினி. ஹல்லேலூயா. அக்கினி அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, தியானம் செய்கையில். சொல்லுங்க. அக்கினி மூண்டது. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எரேமியா சொல்லும் பொழுது சொல்றாரு, அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல என்ன செஞ்சான்? இருந்துச்சான். என் எலும்புகளுக்குள்ள அடைப்பட்டு அது எப்படி இருந்துச்சு? அக்கினியை போல இருந்துச்சு. யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. வேதம் இன்னும் சொல்லுது, அவருடைய வார்த்தைகளை கர்த்தர் அக்கினியாகவும் தமது ஜனத்தை எப்படி மாறுவாராங்க தெரியுமா? கொள்ளிகளாகவும், ஆமென் ஸ்தோத்திரம், விறகுகளாகவும் மாற்றுவார். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு ஹல்லேலூயா.
கிதியோனிடத்தில் ஆண்டவர் யுத்தத்திற்காக 300 பேரை தன்னோடு கூட அனுப்பும் பொழுது அவனிடத்தில் கொடுத்த ஆயுதங்களில் ஒன்று எரிகிற பந்தம் கையில கொடுத்தார்ல. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அந்த அக்கினி அவர் போட்டுட்டாருன்னு சொன்னா ஆமென், சுட்டரிக்கப்பட வேண்டியவைகள் எல்லாம் சுட்டரிக்கும். ஹல்லேலூயா. கைகளை நல்ல உயர்த்தி ஹல்லேலூயா. அந்த அக்கினி நம்ம பலிபீடத்தில் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். எத்தனை பேர் சொல்றீங்க? சொல்லுங்க. அப்படியே அக்கினி எங்க பலிபீடத்தில் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். வாய் திறந்து இருதயத்தில் சொல்லல, வாய் திறந்து சொல்லு. ஆமா, அக்கினி 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 பலிபீடத்தில் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். சொல்லுங்க, எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. கையை நல்ல உயர்த்தி ஹல்லேலூயா. கை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை. ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். பர்வதங்கள் எல்லாம் அவருடைய அந்த அக்கினிக்கு முன்னாடி என்ன செஞ்சிடும்? மெழுகு போல உருகி போயிடும். மெழுகு போல அந்த அக்கினி நம்ம மேல ஆண்டவர் வச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் ஸ்நானன் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு என்ன செய்வார்? அக்கினினால். ஆமா, அந்த அக்கினினால கர்த்தர் நம்மளை நிரப்பிட்டாருன்னா நம்மகிட்ட இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அவருக்கு முன்பதாக ஆமென் மெழுகு போல என்ன செஞ்சிடும்? உருகி போயிடும். அது மாத்திரமில்லை, அந்த அக்கினி நமக்கு முன் புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா சத்துருக்களை அதை சுட்டரித்து போடும். ஆமென் சொல்றவங்க மாத்திரம் கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா. பர்வதங்கள் எல்லாம் முன்னாடி எதிரி ஓடிடுவான். பாடாதவங்க இருக்கவங்ககிட்ட வந்து உட்கார்ந்துருவான். சரியா? அதனால யாரெல்லாம் பாடல எனக்கு தெரியாது. சரி, பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகிடும் பரிசுத்த தூய அக்கினி முன்னா. கைதட்டி ஆமென். பரிசுத்த தூய அக்கினி முன்னா சுற்றிலும் இருக்கின்ற எதிரியின் கிரியைகளை அக்கினி முன் சென்று அகற்றுகின்றது. அக்கினி முன் சென்று கைதட்டி அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. சத்தம் உயர்த்தி அக்கினி. வெரி குட், ஹல்லேலூயா. பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது. இதயம் தியானம் செய்கையில் அக்கினி மூண்டது, அனல் கொண்டது. என் இதயம் தியானம் செய்கையில். அந்த வார்த்தையை நீங்க பாடுங்க. அக்கினி மூண்டது. அக்கினி சத்தமா. என் இதயம் தியானம் செய்கையில் அக்கினி மூண்டது, அனல் கொண்டது. ஆமென். பரலோக பரிசுத்த அக்கினி. ரெண்டு கை உயர்த்தி அக்கினி சத்தமா. இது போதாது, இன்னும் ஹல்லேலூயா. அக்கினி சத்தமா. பரலோக. இப்ப கைகளை தட்டி பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகிடும் பரலோக பரிசுத்த அக்கினி முன்னால். பரலோக எல்லாம் மெழுகு போல உருகிடும் பரிசுத்த தூய அக்கினி முன்னால். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல இன்னும் நல்ல கை தட்டி கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருங்க. ஓ ஹல்லேலூயா. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே.
சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமா. ரெண்டு கையை அப்படியே வானத்துக்கு நேரம் உயர்த்திடுவோமா? ரெண்டு கையை வானத்துக்கு நேரம் உயர்த்திடுவோம். அப்படியே சொல்லுங்க, ஹல்லேலூயா. பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக. சொல்லுங்க, பலியாக பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவாண்டவரே, இல்லை நான் என்றும் உமது அடிமையே. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவாண்டவரே, உமது அடிமையே. பலியாக பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, இல்லை நான் என்றும் உமது அடிமையே. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, இழந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வாடிப்பேன். ஓட்டம் ஜெயத்துடன் அந்த நாடு சுதந்தரிப்பேன். அந்த நாடு சுதந்தரிப்பேன். ரெண்டு கை உயர்த்தி, இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பேன். அந்த நாடு எத்தனையோ எத்தனையோ சந்தோஷம், எத்தனையோ சந்தோஷம், எத்தனையோ சந்தோஷம் உண்டாம் அவர்க்கு. எத்தனையோ சந்தோஷம், எத்தனையோ சந்தோஷம், எத்தனையோ சந்தோஷம் உண்டாம் அவர்க்கு. ஹல்லேலூயா. எத்தனையோ சந்தோஷம், எத்தனையோ சந்தோஷம், எத்தனையோ சந்தோஷம் உண்டாம் அவர்க்கு. அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க ரெண்டு கைகளை உயர்த்தி, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, கைகளை தட்டி ஆவி நிறைவோடு நிபாலபா கபரகதரே, நான் அங்கிருப்பேன். ஓ ஷகபலபா ரிகசகதரே, நான் அங்கிருப்பேன். என் இயேசுவுடன் நான் அங்கிருப்பேனே, அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேன். இயேசுவே, இயேசுவே, இயேசுவுடன். அப்படியே ரெண்டு கைகளை வானத்துக்கு நேரம் உயர்த்தி கடைசியா ஒரு முறை சொல்லுங்க, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, என் இயேசுவுடன். நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேன்.
அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த சுதந்தரிப்பே. எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த சுதந்தரிப்பே. அந்த நாடு சுதந்தரிப்பே. நல்ல ஒரு கைத்தட்டு, மகிமை நிறைவோட, மகிழ்ச்சி நிறைவோட, அபிஷேகத்தின் நிறைவோட கைகளை தட்டுகிற அதே நேரத்தில் உங்க உதடுகள் அந்நிய பாஷையில கர்த்தரை துதிக்கட்டும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் ஜீவிக்கிறார், இன்றைக்கும் அற்புதம் செய்வார்.